ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் ஹேமந்த் ருது மார்கழி மாதம் 22ஆம் தேதி 6/1/2024 திங்கட்கிழமை சப்தமி திதி 30 நாழிகை 53 வினாடி வியாபித்திருப்பதால், அதாவது மாலை 6:30 மணி பர்யந்தம் வியாபித்திருப்பதால் சப்தமி திதியை ஸ்ராத்த தினமாக நாம் அனுஷ்டிக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 33 நாழிகை 17 நாழிகை போடப்பட்டிருப்பதால் 7 மணி 19 நிமிஷம் பர்யந்தம், அதாவது இரவு 7:30 மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது. பிறகு பரீகயோகம் 51 நாழிகை, கரஜாகரணம் 3 நாழிகை 42 வினாடி வியாபித்திருக்கிறது. அதற்கு பிறகு வணிஜா என்ற கரணம் 27 நாழிகைக்கு வியாபித்திருக்கிறது. சேஷத்தியாஜ்யமானது 3 நாழிகை 38 வினாடிக்கு வியாபித்திருக்கிறது. அதாவது காலை 6:30 மணி முதல் 8 மணி பர்யந்தம் தியாஜ்யமானது குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாங்க பட்டணத்தில் தனுர்மாச பூஜை மற்றும் ஆன்மீகம் என்ற தலைப்பில் தினமும் நாம் ஆன்மீக விஷயங்களை பார்த்து வருகிறோம். அவைகளில் பிரார்த்தன தியானம், பூமி பிரார்த்தனை, சௌச்ச விதி, கண்டூஷ விதி என்பதை பார்த்தோம். இன்றைய தினத்தில் அவைகளின் சிறப்பில் ஆஜமனி விதியை, பிறகு தந்ததாவன விதியையும் பார்ப்போம். தந்ததாவனம் என்பது கிழக்கோ அல்லது வடக்கு பார்த்தோ நாம் செய்ய வேண்டும். கட்டாயமாக உட்கார்ந்து கொண்டு நாம் தந்ததாவனம் செய்வது சிறப்பு. தந்ததாவனம் என்றால் பல் தேய்த்தல் என்று பொருள். தந்தம் என்றால் பற்கள், தாவனம் என்றால் தேய்த்தல், சுத்தி செய்தல் என்று பொருள். தந்ததாவனம் என்பதற்கு ஒரு விதி உள்ளது. அந்த விதி பிரகாரம் கட்டாயமாக நமக்கு சிறப்பாக சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதங்களில் சொல்லக்கூடிய நாயுருவி, ஆல், வேம்பு, இந்த இவைகளால் ஆன குச்சிகளாலேயே நாம் பல் தேய்ப்பது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்பொழுது எல்லாரும் செய்து கொள்ளக்கூடிய குழ என்று இருக்கக்கூடிய பேஸ்ட் முதலிய இவைகளை கொண்டு நாம் தேய்த்து கொள்கிறோம். ஆனால் அவைகளுக்கு சுத்தி செய்யும் சிறப்பு உண்டே தவிர நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் சிறப்பு அவைகளுக்கு இல்லை. ஆகையால் சுத்தி மாத்திரம் இதன் தாற்பயம் அல்ல, நம்மளுடைய ஆரோக்கியமும் நமக்கு தாற்பயம். ஆகையால் கட்டாயமாக அந்த மூலிகைகளை பிரார்த்தித்து தந்ததாவனும் மந்திரவத்தாக செய்து கொள்வது சிறப்பே ஆகும். அந்த மந்திர சிறப்பை நாளை பார்ப்போம். வணக்கம்.